ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்குறாரு நீங்க சொல்றீங்க. அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்க போறாருன்னு சொல்லி பாட்டு பாடின உடனே செருப்பை தூக்கி வீசுறாங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது. லத்தி சார்ஜ் நடக்குது. ஆனால் இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முற்றிலுமாக இன்னைக்கு மறுக்கிறார்கள். கரூர் சம்பவத்தில் நடந்ததை முதல்வர் ஸ்டாலின் மறுப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று வடசென்னையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். ஆனால் நீங்க சட்டமன்றத்திலே அமைச்சரும் முதலமைச்சர் அதை மறுக்கிறார்கள். கரண்ட் ஆஃப் ஆகுது. அவர் என்ன தெரியுமா, ஒரு பாட்டு படிக்கிறார். 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில். 10 ரூபா பாட்டில் உங்களுக்கு என்ன தெரியுமா? யாருக்கு தெரியுமா? 10 ரூபா பாட்டில் என்ன தெரியுமா? என்னது கேட்கல. என்னது அது 10 ரூபா என்னது? ஓ, ஒயின் ஷாப்ல 10 ரூபா பாட்டு. எனக்கு அது தெரியாது. அது 10 ரூபா பாட்டில் அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து எல்லா ஊருக்கும் போறாரு, எந்த ஊர்லயும் பிரச்சனை இல்லை. ஆனா கரூருக்கு போகும்போது மட்டும் பிரச்சனை வருது. 10 ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்குறாரு நீங்க சொல்றீங்க. அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்க போறாருன்னு சொல்லி பாட்டு பாடின உடனே செருப்பை தூக்கி வீசுறாங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது. லத்தி சார்ஜ் நடக்குது. ஆனால் இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முற்றிலுமாக இன்னைக்கு மறுக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவர்கள் 52 பேர். ஆனால் முதலமைச்சர் சொல்வது 200 பேர். இதில் முன்னுக்கு பின் நிறைய முரணாக செய்திகள் வருகிறது. ஆனால் என்ன செய்தார்கள் அவர்கள்? சிபிஐ என்ன செய்திருக்கிறார்கள்? முதலிலே சம்பவம் நடந்த உடனே சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு ரிப்போர்ட் கேட்கிறாங்க. ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் என்கின்ற ஒரு நீதிபதியை அங்கே நியமிக்கிறார்கள். அவசரமாக முதலமைச்சர் புறப்பட்டு செல்கிறார். இரவோடு இரவாக 41 பேருக்கு அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. அதை தான் உச்சநீதிமன்றம் கேட்கிறார்கள். உச்சநீதிமன்றம் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு ஆளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா 1.5 மணி நேரம் ஆகும். 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, 41 பேர் அங்கே பொண அறையில் அங்கே எத்தனை டேபிள் இருந்துச்சு, எப்படி பண்ணீங்க? இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. ஏன் காவல்துறை அவர்கள் கேட்கிற இடத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை? கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை அங்கே வந்திருக்கே செய்யாது. ஆக இது திட்டமிட்டு செய்யப்படுகிற இது ஒரு படுகொலையாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆக இதை நீதிபதி இப்பொழுது உச்சநீதிமன்றம் உச்சரித்திருக்கிறது. நமது விசாரணைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். அந்த விசாரணையில் நிச்சயமாக குற்றவாளி யார் என்பது தெரியும். அதில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.